ஓம் சாந்தி. நான் சோழியிலிருந்து வைரமாக ஆகின்ற ஆத்மா. நான் விக்ன விநாசக் ஆத்மா. நான் மாயாஜீத் ஆத்மா. நான் இந்த துக்கதாமத்தை உயிருடன் இருந்து கொண்டே விவாகரத்து செய்து விடுகின்றேன். ஏனெனில் நான் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். காமம் மிகப்பெரிய எதிரியாகும். இதன் மீது வெற்றி அடையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த சிறிய முயற்சி மட்டுமே நான் செய்கின்றேன். நான் சம்பூர்ண பாவனமாக ஆகின்றேன். பதித்தத்திலிருந்து பாவனம் என்றால் பாரஸ் ஆவதாகும். நான் இப்போது மலராக ஆகின்ற பொழுது தந்தை என்னை கண்களில் உட்கார வைத்து கூடவே அழைத்துச் செல்கின்றார். இப்போது நான் பிராமணன், பிறகு தேவதையாக ஆகின்றேன். கல்ப கல்பத்திற்கும் தந்தை வந்து எனக்கு புரிய வைக்கின்றார். முழு உலகில் உள்ளவர்களையும் தந்தை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு எனக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகின்றது. இப்பொழுது எனக்கு அறிவு கிடைத்திருக்கின்றது. இந்த ஞானத்தை தந்தை இப்பொழுதுதான் புரிய வைக்கின்றார். நான் சத்யுகவாசியிலிருந்து பிறகு கலியுகவாசியாக ஆகின்றேன். பின்னர் சங்கமயுகவாசியாக ஆகி சத்யுகவாசியாக ஆகின்றேன். யார் சத்தியமான சத்திய நாராயணன் கதையை கேட்கின்றார்களோ அவர்களே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இந்த முழு உலகில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நான் அந்த தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன். தந்தை வருவதே கல்ப கல்பத்தின் புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான். தந்தை வந்து என்னை சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்குகின்றார். நினைவின் மூலமாகவே எனது ஆயுள் அதிகரிக்கின்றது. இப்பொழுது நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தையாக இருக்கின்றேன். இந்த கிரேட் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. நான் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கின்றேன். நான் எப்படி பிந்துவாக இருக்கின்றேனோ தந்தையும் அது போன்று பிந்துவாக இருக்கின்றார். நான் இப்பொழுது சிவ தந்தையின் குழந்தையாவேன். ஆகையால் அவரிடமிருந்து நான் ஆஸ்தியை
அடைகின்றேன். நான் இங்கே அமர்ந்து கொண்டே உலகிற்கு எஜமானனாக ஆகின்றேன். நான் இங்கே அமர்ந்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதால் உலகிற்கு எஜமானனாக ஆகிவிடுகின்றேன். இதற்கு தந்தை எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. நான் மிகவும் தந்தைக்கு பிரியமான குழந்தை என்பதை மட்டும் நினைவு செய்கின்றேன். அமர்ந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்கின்றேன். எந்தளவு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்தளவு பாவங்கள் அழிகின்றது. எந்தளவிற்கு தூய்மையாகின்றேனோ அந்தளவிற்கு உயர்ந்த பதவியும் நான் அடைகின்றேன். இப்பொழுது எல்லையற்ற தந்தை ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றேன். தந்தை என்னை மலர்களாக்கி கண்ணில் அமர வைத்து அழைத்துச் செல்கின்றார். இப்போது நான் உறுதியான வியாபாரியாக ஆகின்றேன். தந்தையை நினைவு செய்வதால் மட்டுமே ஆத்மா தூய்மையாகின்றது. இப்போது நான் ஆத்ம அபிமானியாக ஆகின்ற பழக்கத்தை உறுதியாக உருவாக்கிக் கொள்கின்றேன். என்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையிடத்தில் படித்துக் கொண்டிருப்பதால் கஷ்டங்கள் நீங்கி சிவாலயத்திற்கு சென்று விடுகின்றேன். எந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பாமல் சதா பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தில் மற்றவர்களுக்கும் நாடகத்தின் பிந்துவை நினைவுபடுத்துவதால் நான் விக்ன விநாசக்காக இருக்கின்றேன். மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற லட்சியத்தின் நெருக்கத்தில் அழைத்து வருகின்றேன். நான் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன். நான் சதா ஏக்ரஸ் ஒரு சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். எனது வெற்றியின் சுயஸ்திதியின் மூலம் தோல்வியையும் மாற்றியமைத்து விடுகின்றேன். தந்தையின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக நான் ஆத்மா சகோதரன் என்ற நினைவில் இருக்கின்றேன். பூர்வ மத்தியில் நடுவில் நான் வாசம் செய்கின்றேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்கின்றேன். ஆத்ம அபிமானியாக ஆகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன். தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக எனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்கின்றேன்.
மாயாவை வசப்படுத்துவதற்கான எந்த மந்திரம் கிடைத்திருக்கின்றது அதை நினைவு செய்து சதோப்பிரதானமாக ஆகின்றேன். பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்ற ஆத்மா நான். ஆசீர்வாதம் அடைந்து மற்றும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மாயாஜித் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.